6ஆம் மாசம் வரைக்கும் 2ஆம் பாவத்துல குரு இருக்கார். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல. பெருசா யாருக்கும் வாக்கு குடுக்கக்கூடாது. இந்த பிள்ளை நல்ல பிள்ளைப்பா, உங்க உங்க பையனுக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி குடுன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அத வந்து நான் மாட்டிப்பேன். அந்த மாரி விஷயம் வாக்கு குடுக்கறது அப்படின்றது வேண்டாம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 3ஆம் பாவத்துல போறார். உபஜயஸ்தானம் 3ஆம் பாவத்துல போகும்போது, என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும், தைரியமும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். எழுதக்கூடிய திறமை எல்லாமே அதிகமாகும். நெறைய பேர் யோசிப்பாங்க. குரு 3ஆம் பாவம் போறானேம்மா, ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படின்னு அத பத்தி யோசிக்கணுன்ற அவசியம் இல்ல. காரணம் என்ன அப்படின்னம்மா, ரிஷபத்தினோட ராசி அதிபன் சுக்கிரன். குரு வந்து பகை கிரகம் தான். 3ஆம் பாவத்துல போனாலும் உச்சம் பெற்றாமிர்றார். சின்ன சின்ன டூர்ஸ் போறது, ஆன்மீகம் சார்ந்த டூர் போறது இதெல்லாம் உண்டு. அக்கம் பக்கத்து வீட்டாரோட ஒரு நல்ல உறவு அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிப்போம். ஓகே. ரிஷபத்துக்கு சண்டை போடலாம் தெரியாதும்மா. யாரையும் அடிச்சு, அதாவது மண்ணுக்குள்ள புதைச்சு அவங்க தலை மேல ஏறி டிராவல் பண்ண இது எதுவுமே ரிஷபத்துக்கு தெரியாது. ஸோ அவங்களோட நல்ல குணத்துக்கு அவங்க நல்லா வாழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு. 7, 9, 11. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அதே மாரி நெறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வரன் அப்படின்றது கிடைக்கும். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, செய்யக்கூடிய தொழில்ல நல்ல லாபம், இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்கும். ஓகே மேம். இப்ப பலன்கள் வந்து சொல்லிட்டீங்க. அடுத்ததா பரிகாரம், எந்த கோவிலுக்கு போய் வழிபட வேண்டும்? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஏமாறுவாங்க. உண்மையான அன்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி, இவங்க என்ன உண்மையாவே என் மேல பாசமா இருக்காங்க அப்படின்னு ஏமாறுவாங்க. ஸோ இவங்க நெறைய ஏமாறக்கூடாது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ம்மா அம்பிகைய வழிபாடு பண்ணணும். அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணணும்? எங்களுக்கு அப்பப்ப கோயில் போக நேரம் இல்ல அப்படின்னா, பௌர்ணமி தோறும் போயிட்டு வீட்டு பக்கத்திலேயே அம்பிகை கோயில். இப்ப அம்பிகை கோயில்னோனே நெறைய பேர் மாரியம்மன் கோயில் போவாங்க. மாரியம்மன் அம்பிகை கிடையாது. ரேணுகா தேவி, ரிஷி பத்னி ரேணுகா தேவி. அம்பிகை, ராஜேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, பார்வதி இருக்கா பார்த்தீங்களா? அந்த கோயில்ல போயிட்டு அம்பிகை வழிபாடு பண்ணிட்டு வர்றது உத்தமமான பலன குடுக்கும்.